எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஆனா நீங்க சந்தோஷமாவே இல்லை. ஆனா நீங்க எதிர்பார்த்த ஒரு நன்மை ஏதோ பிளஸிங்ஸ் வந்துருச்சு. மூணாவது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபமே பண்ணல, ஆனா ஒரு பிளஸிங்ஸ் உங்ககிட்ட வந்துருச்சு. அஞ்சாவது, 1 2 3 4. நாலாவது, நீங்க ஸ்தோத்திரமே பண்ணல, ஆனா ஒரு பிளஸிங்ஸ் வந்துருச்சு. என்ன திரும்ப நடக்கும்? எழுதி வச்சுக்கோங்க. இந்த பாதையில் போகும் பொழுது பிளஸிங் பெறுவது மட்டுமல்ல, பிளஸிங்கை உங்கள் லைஃப்ல தக்க வைப்பதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொண்டீர்கள். அதுதான் இந்த பாதை. உங்களை தயார்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம். நான் எப்பவுமே சொல்லுவேன் பாருங்க, புதுசா ஒரு நன்மை வர்றதை விட இருக்கிற நன்மையை இழக்காம இருக்கிறது தான் அதை விட பெரிய ஆசீர்வாதம். ஓகே, வர்றது நல்லதுதான். என்ன சொல்வேன்னா, டாக்டர் கிட்ட நான் போனேன், என் கண்கள் சரியில்லை, என் கண்கள் குறைபாடு வந்து விட்டது, நான் ஆண்டவரிடத்தில் நான் வேண்டிக் கொண்டேன், ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல டாக்டரை காட்டினாரு, நல்ல புட்டி கண்ணாடி கொடுத்தாரு, ஸ்தோத்திரம். அது அற்புதமா? கண்டிப்பா அற்புதம் தான். ஆண்டவர் ஒரு நல்ல டாக்டர் காமிச்சிருக்காருல்ல, நல்ல கண் தெரியறதுக்கு ஒரு ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காருல்ல, அது அற்புதம் தான். ஆனா அதை விட அற்புதம் எது தெரியுமா? அந்த டாக்டரே இல்லாம, அந்த கண்ணாடியே போடாம, எப்ப பார்த்தாலும் பளிச்சுன்னு தெரியுதுன்னா, சொல்ற நோக்கம் நான் உதாரணத்துக்காக சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அதுக்காக நீங்க கண்ணாடி போடுறது, டாக்டர் பார்க்கறதுலாம் தப்பு நான் சொல்லல. தயவு செய்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க. உதாரணத்துக்காக நான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில ஒன்றை பெறுவதை விட மேலான ஆசீர்வாதம் இருப்பதை இழக்காமல் இருப்பது என்று சொல்றேன். நம்ம லைஃப்ல நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை இழக்காமல் நாம் தக்க வைத்துக் கொண்டிருப்பது பெரிய ஆசீர்வாதம். அப்ப நீங்க ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பதாக உங்களை ஆயத்தப்படுத்துகிற விஷயத்துக்கு நீங்கள் மிகுந்த கவனத்தை செலுத்த வேணும். ஏன்? அப்பதான் அது தங்கும், இல்லைன்னா போயிரும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெரிய ஹெலிகாப்டருக்கு ஆசைப்படுறது தப்பு இல்லை, பெரிய பெரிய நன்மை எதிர்பார்க்கிறது தப்பு இல்லை. ஆனா வீட்டுல சைக்கிள் நிறுத்துறதுக்கே இடம் இல்லை. ஆனா என்ன வேணுமா? ஹெலிகாப்டர் வேணும். ஹெலிகாப்டர் பட்டு 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 பறந்து வரணும். நீ படுக்கிறதுக்கு இடம் இருக்கா? பறந்து வரணும். ஃபர்ஸ்ட் உங்க லேண்ட ஆயத்தப்படுத்துங்க. லேண்ட்னா உங்களை, உங்கள் இருதயங்களை, உங்கள் உள்ளங்களை. அதுக்கப்புறம் நீங்க ஆயத்தப்படுத்தி பாருங்கள், பெரிய மகிமைகள் உங்கள் வாழ்வில் இறங்க ஆரம்பிக்கும். யோசேப்புக்கு தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க பிளான் பண்ணிட்டாரு. பட்டுன்னு கொடுக்கல, அவன் கிரவுண்ட் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறாரு. கர்த்தருடைய வார்த்தை, அந்த சொப்பனம், அந்த தரிசனம் நிறைவேறும் அளவும் அவனுடைய வார்த்தை அவனை புடமிட்டது. அப்படின்னா அந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் அவனை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருந்தார், செதுக்கிக்கிட்டே இருந்தார், உயிர்ப்பிச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் அவன் தன்னை ஆயத்தமாக்குனா, கொண்டு போயிட்டு ஒரே நாள்ல சிம்மாசனத்துல போய் ஆண்டவர் உட்கார வச்சுட்டாரு. அது ஒரு நாள் நடந்த ஒரு மிராக்கிள் அல்ல, பல வருஷமா தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு தன்னை அவன் அர்ப்பணித்தான். அப்ப நான் என்ன சொல்ல வரேன், இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு 5 லட்சம் போதையா, 5 கோடி போதையா? இல்ல, இதை விட எவ்வளவு எதிர்பார்த்தாலும் அத்தனையும் பூர்த்தி செய்வதற்கு தேவன் வல்லவர். எனக்கு உடம்புல ஒரு சுகம் வரணும்யா, அதை விட அதிகமா. இது நடக்கணும், அதை விட அதிகமா. ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, உன் இதயத்தை குணமாக்கிக்கோ, உன் சிந்தனைகளை சரிப்படுத்திக்கொள், உன் கேரக்டரை வடிவமைத்துக்கொள், உன்னை ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனா மாத்திரு, உன்னை ஆவிக்குரிய நபராய் மாற்றிவிடு, உன்னை சரியான ஒரு வல்லமையான ஒரு உறுதியான ஒரு நபரா உருவாக்கிவிடு. அதுக்கப்புறம் ஒட்ட வேண்டியது ஒட்டும், ஓட வேண்டியது உன்னை விட்டு ஓடி போயிடும். தங்க வேண்டியது தங்கம், ஓட வேண்டியது ஓடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, எவர் எப்படிப்பட்ட மனநிலையில் எங்களுக்கு தீங்கே செஞ்சிருந்தாலும் சரியாப்பா, நாங்க எவருக்கும் தீமை செய்யாதபடிக்கு எங்க மனசுக்குள்ள எந்த பொறாமைக்கு நாங்க இடம் கொடுக்க கூடாது, எரிச்சலுக்கு இடம் கொடுக்க கூடாது, கோபத்துக்கோ டென்ஷனுக்கோ பழிவாங்கும் உணர்வுக்கோ, அவங்க செஞ்சதுக்கு பதிலுக்கு பழி நான் வாங்கிறேன்ற எண்ணத்துக்கோ நாங்க இடமே கொடுக்க கூடாது, இடமே கொடுக்க கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் சிந்தையெல்லாம் அன்பினால் நிரப்பப்படட்டும், என் இருதயமெல்லாம் பரிசுத்தத்தால் நிரப்பப்பட்டிருக்கட்டும், என் உள்ளமெல்லாம் சந்தோஷத்தால்
பரிசுத்தால நிரப்பப்பட்டிருக்கட்டும். அல்லேலூயா. உங்க வலது கைகளை உங்க தலை மேல வச்சு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண விரும்புறேன். விசேஷமா நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கட்டும். ஆண்டவரே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆனந்தமோ, அபிஷேகமோ, சமாதானமோ, சந்தோஷமோ, அன்போ, தைரியமோ, உற்சாகமோ, விசுவாசமோ, நம்பிக்கையோ, தேவன் மேல் வைத்திருக்கக்கூடிய பற்றும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, எல்லா கவலைகள், பயங்கள், பாரங்கள், சோகங்கள், கவலைகள், எல்லா விதமான தவறான மாம்ச இச்சைகள், வேண்டாத தீய பழக்க வழக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலும் எண்ணங்கள், உணர்வுகள், சிந்தைகள் உடலை விட்டு நீங்கி போவதாக. முழுக்க முழுக்க தேவனுடைய அன்பினாலும், தேவனுடைய வசனத்தினாலும், தைரியத்தினாலும், விசுவாசத்தினாலும், நம்பிக்கையினாலும் சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் எலும்புகளுக்குள்ளெல்லாம் உங்க வசனம், எங்க நரம்புகளுக்குள்ளெல்லாம் அன்பு, எங்க சிந்தனைகளுக்குள்ளெல்லாம் பரிசுத்தம், எங்களுடைய மனதுக்குள்ளெல்லாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள், தைரியம். சொல்லுங்க சொல்லுங்க. தேவ பிள்ளைய வாயை திறந்து சொல்லு. உன் உடம்புக்குள்ள ரத்தம் மட்டும் ஓடக்கூடாது. இன்னிலிருந்து உன் உடம்புக்குள்ள வசனம் ஓடணும். உன் உடம்புக்குள்ள, உன் நாடிக்குள்ள, உன் நரம்புக்குள்ள தேவனுடைய வல்லமை ஓடணும். நம்பிக்கைகள் ஓடணும். நல்ல நல்ல விசுவாச மகிமைகள் ஓடணும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் வல்லமையும் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே தபித்தாளை உயிரோடு எழுப்பப்படுவதற்கு அங்கே புலம்பலின் ஆவிகள் இருந்துச்சு, அங்க துக்கப்படுற ஆவி இருந்துச்சு, அங்க கவலைப்படுற ஆவி இருந்துச்சு. பேதுரு அவைகளை வெளியே துரத்தினான். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? வாயை திறந்து, இயேசுவின் நாமத்தினாலே புலம்பலின் ஆவியை நான் துரத்துகிறேன். சொல்லு தேவ பிள்ளைய, வாயை திறந்து சொல்லு. புலம்புகிறவர்களை, சந்தடியிடுகிறவர்களை, சஞ்சலப்படுகிறவர்களை, கவலைப்படுகிற எண்ணங்களை, அழுகிற எண்ணங்களை, சோகப்படுகிற எண்ணங்களை துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நிர்மூலம் பண்ணுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. விரட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. சொல்லு தேவ பிள்ளையே, என்னை விட்டு விலகு, என்னை விட்டு ஓடி போ, என்னை தொடாதே. ஓ நாகாபா ஷாபாகாதாரா நாலாமா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். என் அன்பு மகனை, வாயை திறந்து கேளு. இதன் பிறகு நீ ஒரு வேறு மனுஷனாய் அவதாரம் எடுப்பாயாக, வேறு மனுஷியை அவதாரம் எடுப்பாயாக. பல நாட்களாய் உனக்குள்ள இருந்துதான் அந்த சோக முகம், அந்த சோகத்தின் பார்வை, அந்த கவலையின் எண்ணம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். இன்றைக்கு கர்த்தர் உன் முகத்தை பிரகாசிக்க செய்யட்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. என் அன்பு மகனை, அவரை நோக்கி பார். உன் முகம் செத்து போவது இல்ல, நீ வெட்கப்பட்டு போவது இல்ல, நீ தலை குனிந்து நடப்பது இல்ல. உங்களை காண்கின்ற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை நேசிக்கிற ஒரு அப்பா இருக்கிறாரு. உங்க மேல பிரியமா இருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்காரு. தேவ பிள்ளை, நீ வெட்கப்பட்டு போக முடியாது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண தேவ சித்தத்துக்குள்ள வந்துடுற. நீ ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஆச்சரியப்படுவையின் அன்பு மகனே, மகளே, தேவனுடைய பிரகாசம் உன்மேல் வீச ஆரம்பிக்கும். தேவனுடைய பிரகாசம் உன் மேல வீச ஆரம்பிக்கும். இது பவுடர் போடுறதுனால வர பிரகாசம் இல்ல, இது பரிசுத்தரை பார்க்கறதுனால உண்டாகிற பிரகாசம், இது பரிசுத்தரை தேடுறதுனால வருகிற ஒரு பிரகாசம், இது பரிசுத்தரை அடைவதால் வருகிற பிரகாசம். ஓ மக்கு நன்றி, 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 நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அருமையான விசுவாச குடும்பத்தார் மிகுந்த ஒரு பண நெருக்கடி. எப்படிப்பட்ட நெருக்கடினா, அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லாத ஒரு நிலை. எவ்வளவு கஷ்டமான ஒரு நிலை. ஆனா அந்த பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ற பிள்ளைங்க. வேலைக்கு போனாலும் வருமானத்தை எடுத்தாலும் அந்த வருமானத்தினால பூர்த்தி செய்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி. வீட்டில் இந்த ஃபேமிலி என்ன பண்றாங்க? முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரம் பண்றாங்க.
எங்களுடைய முயற்சி என்னென்ன எடுக்கணுமோ எடுத்து பார்த்துட்டோம். ஆனா தேவைகள் சந்திக்கப்படலை. தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்துடுறோம். நீங்க கையை தூக்கிட்டீங்கன்னா நான் சொல்றேன், அவருடைய கையை பாப்ப என் பிள்ளை. உன் கையை நீ அவருக்கு நேரா தூக்கிட்டேன்னு சொன்னா அவர் கையை நீ பாப்ப. கையை தூக்கி ஸ்தோத்திரம் பண்றாங்க. ஆண்டவரே, பாதை தெரியல, வழி தெரியல, இப்படி ஒரு தேவை இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு. வீட்டுல கூரை வீடு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்களா பாருங்க, டமார்னு ஒரு சத்தம் கேக்குதான். உபத்திரம்னு ஜெபம் பண்ண வந்தா இன்னொரு உபத்திரம், டமான்னு சத்தம் கேட்கு. அந்த நபர் என்ன பண்ணாரா, என்ன டமான்னு சத்தம் கேக்குதுன்னு பார்த்தா ஒரு காக்கா செத்து போய் நாற்றம் எடுத்து அழுகி போன ஒரு காக்கா. அது ரோட்ல கடந்திருக்கு. ரோட்ல இருக்கிறவன் இவன் மேல பொறாம கொண்டு எரிச்சல் கொண்டு அந்த செத்து போன அழுவி போன காக்காவை தூக்கி இவங்க வீட்டு மேல அடிச்சிருக்கான். தொப்புன்னு உழுது, செத்து போன நாத்தம், பண நாத்தம், அழுவி போன காக்கா. எப்படி இருக்கும் பாருங்க. ஏற்கனவே கஷ்டம். நம்மளா என்ன பண்ணுவோம், ஏற்கனவே நான் கஷ்டப்படுறேன், ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கையை உயர்த்தினேன், ஆண்டவர் மேல இருந்து ஒரு அற்புதத்தை தருவாருன்னு பார்த்தா செத்து போன காக்கா வந்து விழுது. புலம்பிருப்பீங்க. என்ன வேணாலும் நான் சொல்றேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 1000 வந்தாலும் அழுதுராதே, வருத்தமே பற்றாதே, முடிவு இன்னும் வரல என்பதை புரிந்துகொள். நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. காலத்துக்கு முன்னே நீங்க தீர்ப்பு சொல்லாதீங்க. கர்த்தருடைய கிரியைகள் இன்னும் முடிந்து போகவில்லை. எல்லாரும் வந்து பாக்குறாங்க வெளியே, செத்து போன காக்கா, அதுல பூச்செல்லாம் வேற இருக்கு, ரொம்ப கொடுமை. ஆனா அதுல இருக்க ஒருத்தர் சொன்னாரு, அந்த காக்காவுடைய கழுத்து பாருங்க வீங்கி இருக்கு. காக்காவனுடைய கழுத்து வீங்கி இருக்கா? கிட்ட போய் பார்த்தா உண்மையாவே வீங்கி இருக்கு. ஏன் வீங்கி இருக்குன்னு பார்த்தா அத அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க, தட்டி கிட்டி பார்த்தா எத்தனையோ சவரன்னு சொல்றாங்க, கோல்டு செயின் உள்ள இருக்கான். சர்ன்னு எடுத்தாங்களாம் வெளியே. சத்துரு உன்னை அழிக்க அவன் கொடுக்கிற அந்த ஆயுதத்திலேயே உன்னை வாழ வைக்கிற ஒரு பொருளை ஆண்டவர் அங்க வச்சிருக்கா. உனக்கு உன்னை கொடுக்கிறதுக்காக ஆண்டவர் யோனாவை காப்பாத்துறதுக்காக 3 நாள் மீனுக்கே ஃபாஸ்டிங் போட வச்சவர் ஆண்டவர். தெரியுமா உங்களுக்கு? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், யோனா 3 நாள் சாப்பிடல. அட கடவுளே, மீனே 3 நாள் சாப்பிடல. தெரியுமா? மீன் மட்டும் சாப்பிட்டு இருந்ததுன்னா முதல்ல யார சாப்பிட்டு இருக்கோம்? யோனாவை தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு இருக்கோம். யோசித்து பாருங்களேன். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கல. உனக்கு நன்மை செய்யறதுக்காக 1000 பேர் ஆண்டவர் கஷ்டத்துல வச்சிருக்கிறார். ஏன்னா நீதான் அவருக்கு பெஸ்ட், நீதான் அவருக்கு மாணிக்கம், நீதான் அவருக்கு மரகதம், நீதான் அவருக்கு உயிர், நீதான் அவருக்கு செல்லம். அது எங்கேயோ சவரன் இருந்திருக்கு. இந்த காக்கா போய் அதை விழுங்கி, காக்காவை விழுங்கவே வச்சிருக்காரு பாருங்க. உனக்கு ஒண்ணு வேணும்னா எதை வேணும்னாலும் பயன்படுத்துவதற்கு தேவன் லேசான காரியம். நீ கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிப்பாரு, ஆசீர்வாதம் வாசல் கதவு வந்து தட்டும், உன் வீடு தேடி வரும். நீ நம்புற தெய்வம் சாதாரணமான தெய்வம் அல்ல. இவரை ரொம்ப சாதாரணமா கணக்கு போற்றாத. இவர் சர்வ சக்தி படைத்த ஆண்டவர், சகலத்தையும் படைத்த சர்வாதிகாரம் உள்ளவர், மகா பெரிய ஆற்றல் கொண்டவர். இன்றைக்கும் அவருடைய வல்லமைகள் குறைந்து போகல, அவருடைய இரக்கங்கள் முடிந்து போகல, அவருடைய தயவுகள் முடிஞ்சு போகல. இன்றைக்கு உங்களுடைய கிரவுண்ட ஆயத்தப்படுத்துங்க. உங்கள் இதயம் என்னும் கிரவுண்ட் ஆயத்தப்படுத்துங்க. யார் என்ன தீமை செஞ்சாலும் சரி, நான் நன்மை தான் செய்ய போறேன், நான் நல்ல காரியத்தை தான் செய்ய போறேன். அப்பவே நீங்க என்ன பண்ணிட்டீங்க, உங்க குடுமிய, உங்க சிண்ட முடிய தேவ சித்தத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்க ரூட்ட ஆண்டவருக்கு கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் அழைப்பு விடுவிப்பார். எந்த ஒரு மனுஷனுடைய கழுத்தை பிடிச்சு திணிக்க மாட்டார். யூதாசும் காட்டி கொடுத்தான்,
பேதுருவும் மறுதலித்தான். இருவருக்கும் வாய்ப்பு கொடுத்தார் மனம் திரும்புவதற்கு. ஆனால் பேதுருவோ ஆண்டவருடைய இடத்திலே திரளான மீட்பு உண்டு அவர் பாதத்துல வந்து விழுந்துட்டான். ஆனா யூதாஸ் தூரமா போயிட்டான். நான் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். என்ன ஆனாலும் சரி, அப்பா பாதத்தை விட்டு மட்டும் போயிடாத. என்ன சூழ்நிலை வந்தாலும் ஜபத்தை மட்டும் விட்டுறாத. என்ன சூழ்நிலை வந்தாலும் அப்பாவுடைய சமூகத்துல மட்டும் அலட்சியமே படுத்திராத. இங்குதான் உனக்கு ஆதாரங்களை தேவன் வைத்திருக்கிறார், அபரிமிதங்களை தேவன் வைத்திருக்கிறார், ஆச்சரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். நான் நன்மைதான் செய்ய போறேன். அடுத்தது நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க போறேன். இடைவிடாம ஜெபம் பண்ண போறேன். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ண போறேன். மொத்தமா தேவ மகிமைக்குள்ள உன் லைஃப் போகுது. அதுதான் உங்களை குறித்த தேவ சித்தமா இருக்கிறது. அப்ப என்ன ஆகும்? தேவனுடைய சித்தம் என்னும் நன்மைகள், மேன்மைகள், வெற்றிகள் உங்க லைஃப்ல பாய ஆரம்பிச்சிடும். உங்கள் மூலமாய் அது வெளிப்பட ஆரம்பிச்சிடும். இடையில வந்து வேலை பார்க்கிற சத்துருவின் கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்பட்டு போகும். அப்பப்ப தபித்தாளுடைய வீட்டில் எழும்பின புலம்பலின் ஆவிகள், யவீருவின் மகளுடைய வீட்டில் எழும்பின சந்தடி பண்ணுகிற புலம்புகிற ஆவிகள் மனசுக்குள்ளர்ந்து எழும்புனா உடனே அதை நிக்கிரகம் பண்ண, அதை வெளியே அனுப்ப உடனே ஒரு பிரயாசப்படுங்க. இல்லையே ஒரு மாதிரி ஆகுது, டெல் ஆகுது. நீ டெல்லாவே இருக்க கூடாது, நீ நல்லாவே இருக்கணும். நீ நல்லா இருக்க வேண்டிய அங்கீகாரம் பெற்ற தேவ பிள்ளை, உரிமை பெற்ற தேவ பிள்ளை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ பிள்ளை. எந்த அளவுக்கு நம்ம தத்தம் பண்றோமோ அந்த அளவுக்கு தரமான மகிமைகளை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். சேர்ந்து நம்ம ஊக்கமா நம்ம ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் சொல்றாரு, உன் நன்மைகள் முடிந்து போகல, அது செத்து போகல, அது தொலைஞ்சு போகல, அது நித்திரையா இருக்கு. கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளவுதான். பொறுமையோடு காத்திரு, விசுவாசத்தோடு காத்திரு, நம்பிக்கையோடு காத்திரு. நித்திரை செய்கிறவர்கள் நிச்சயமாய் எழும்புவார்கள். நித்திரை செய்கிறவர்கள் நிச்சயம் எழும்புவார்கள். உன்னுடைய நன்மைகள் சீக்கிரத்தை துளிர்விடும். உன் நன்மைகள் சீக்கிரத்தில் துளிர்விட ஆரம்பிக்கும். அது கர்த்தருடைய வாய் சொல்வதை உன் காதுகள் கேட்கிறது. இனி வருகிற நாட்களில் உங்கள் கண்களை காணும். ஓ, உம்முடைய மகிமை நாங்கள் பார்க்கட்டும், இந்த வல்லமை நாங்கள் பார்க்கட்டும், இந்த தயவை நாங்கள் பார்க்கட்டும், உம்முடைய இரக்கங்களை நாங்கள் பார்க்கட்டும், உம்முடைய காருண்யங்களை நாங்கள் பார்க்கட்டும். உம்முடைய கருணையின் பிரசன்னத்தினால் ஆண்டவரே நாங்கள் எங்கள் நல்வாழ்வு அது நிரப்பப்பட்டிருக்கட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்க வெளிப்புறத்துல புல் தடிக்க கூட நீங்க இருக்கலாம். வெளிப்புறத்துல புல் தடிக்கா இருக்கலாம்னா பலவீனரா நீங்க இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? பலவீனர்களா நீங்க இருக்கலாம். வெளியே பார்க்கறதுக்கு புல் தடுக்குனா கூட ஆளு கீழே விழுந்துற ஆளா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம் வெளியே பார்க்கறதுக்கு. ஆனா உள்ள விசுவாசம் என்னும் ஆற்றலோடு, அன்பின் ஆவியோடு, சந்தோஷ ஆற்றலோடு, சமாதான மனநிலையோடு நீ இருந்து பார். உன்னை சுற்றிலும் தேவ மகிமை பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கும். உன் கூட தேவ வல்லம் அதை டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். உன் கூட ஆண்டவருடைய ஆச்சரியமான மகிமை வந்துகிட்டே இருக்கும். உனக்கு முன்னாடி சில பூட்டப்பட்ட கதவுகள் இருக்கலாம், அதை திறக்கிறத நீ பார்த்துக்கிட்டே இருப்ப. நீ பலவீனமான ஆளா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவா உன் கூடவே நான் இருக்கிறதுனால உன் பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறும். உன் வீக்னஸ் எல்லாம் ஆண்டவருடைய ஸ்ட்ரென்த் வெளிப்படும். என் கிருபை உனக்கு போதும். என் அன்பு மகனே, அவருடைய ஒரு கிருபை போதும். நீ ஸ்தோத்திரம் பண்ண, ஸ்தோத்திரம் பண்ண, ஸ்தோத்திரம் பண்ண, ஸ்தோத்திரம் பண்ண, ஸ்தோத்திரம் பண்ண. ஸ்தோத்திரம் பண்ண, ஸ்தோத்திரம் பண்ண, ஸ்தோத்திரம் பண்ண, ஸ்தோத்திரம் பண்ண. தேவ கிருபைகள் பெருகிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆள் புல் தடிக்கு மாதிரி இருப்பாங்க, ஆனா விழ மாட்டாங்க. ஆனா ஒரு தத்துவம் சொல்லுவாங்க, புல் தடிக்கு பயில்வான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது அர்த்தம் என்ன தெரியுமா? பயில்வான் மாதிரி இருப்பாங்களாம். வெளிப்புற தோற்றத்துல முறுக்கு மீசையோட, சும்மா சொல்றேங்க, உதாரணத்துக்கு தப்படுத்துக்காதீங்க. ஆள் பயங்கரமா இருப்பாங்க, சின்ன விஷயத்துல ஆள் கவுந்துருவாங்களாம். புல் தடிக்கு பயில்வான். அல்லேலூயா.
பார்க்க ரொம்ப ஜைஜாண்டிக்கா இருப்பாங்க, ரொம்ப பவரா இருப்பாங்க. ஆனா உள்ள என்ன இல்லை? ஸ்ட்ரென்த் இல்லை. உள்ள ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஆனா நீங்க புல் தடிக்கு மாதிரி இருந்தாலும் உள்ள பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், சமாதானம், விசுவாசம், வார்த்தை, வசனம் உங்களுக்குள்ள ஏறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நான் முடிக்க விரும்புறேன். இந்த 6 வார்த்தை உன் வாழ்க்கை அழகா மாத்த போகுது. இந்த 6 வார்த்தை உன் வாழ்க்கை அற்புதமா மாத்த போகுது. 6 எழுத்துக்கள். ஆமா, 6 சென்டென்ஸ், 6 வார்த்தை கூட இல்ல, 6 லெட்டர்ஸ், 6 எழுத்து. என்ன எழுத்து? எப்படி வரணும்? இஸ்ஸு, இஸ்ஸு, தோ, இத்து, தி, ரா, இம். அவ்வளவுதான். 6 எழுத்து. 6 எழுத்து. ஆண்டவர் பேதுருவை பார்த்து ஒரு எழுத்து சொன்னார். வா. ஒரு வார்த்தை இல்ல, அது ஒரு எழுத்து. எங்க வா? கடல் மேல, சமுத்திரத்தின் மேல. அந்த ஒரு வா என்ற அந்த எழுத்து நம்பி வந்தவன கடல் மேல நடக்க வச்சாருன்னா, நீ 6 எழுத்தை நீ நம்பி தேவ சித்தம் செய்ய நீ உன்னை ஒப்பு கொடுக்கிறன்னு சொன்னா, உன்னை கடல் மேல நடக்க வைக்கிறவர் மட்டுமல்ல, உன்னை வானத்திலேயே பறக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த வார்த்தைகள் மகிமையானது, வல்லமையானது. உன்னை பறக்க வைப்பார். உன்னை பிரச்சனைகள் மேல் மிதக்க வைப்பார். நீ இவ்வளவு நாள் மூழ்கி இருக்கலாம், ஆண்டவர் உன்னை மிதக்க வைப்பார், உன்னை பறக்க வைப்பார், உன்னை மேன்மையான உயரத்துக்கு உன்னை கொண்டு செல்வார்.